சென்னை நகரின் ஓரத்தில் அமைந்திருந்த ஒரு பழமையான வீட்டில் கவி என்பவர் வசித்தார். இவருக்கு பிறந்த நாளிலேயே சில விசித்திரமான சக்திகள் இருந்தன. அவரால் எதிர்காலத்தை உணர முடியும். ஆனால் இந்த திறனை மற்றவர்களிடம் சொல்ல தயங்கினார். ஒரு நாள் இரவு கவி கனவில் ஒரு பயங்கர சம்பவம் கண்டார். நகரின் முக்கிய சந்திப்பில் ஒரு விபத்து நடக்கப் போகிறது. அதில் பலர் உயிரிழக்கப் போகிறார்கள். காலை எழுந்தவுடன் இதை உண்மையாக்காமல் தடுக்க முயன்றார். அந்த இடத்திற்குச் சென்று அந்த வழியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினால் விபத்தை தவிர்க்கலாம் என்று நினைத்தார். சில நண்பர்களிடம் இது பற்றி பேசினார். ஆனால் அவர்கள் நகைத்தனர். என் கனவுகள் பலமுறை உண்மையானது என்று சொன்னபோது கூட யாரும் நம்பவில்லை. ஆனால் அவர் முயற்சி செய்ய தவறவில்லை. அன்றைய தினம் அந்த சந்திப்பில் சென்ற வாகன ஓட்டிகளை எச்சரிக்கச் சென்றார். ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து வருவதையும் அந்த இடத்தில் பெரிய விபத்து நடப்பதையும் முன்னமேயே உணர்ந்தார். உடனே அருகில் இருந்த போலீசாரை எச்சரித்து மக்கள் அந்த இடத்தை விட்டு விலகச் செய்தார். குறிப்பு: விபத்து நடந்தது. ஆனால் அது யாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு பலர் அவரை பாராட்டினார்கள். சிலர் அவரை பயந்து பார்த்தனர். ஆனால் அவர் உணர்ந்த ஒரே விஷயம், நம் ஆறாவது அறிவை நம்ப வேண்டும் என்பதுதான்.